ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி சிறுதானிய வகையில் ஸ்பெஷலான திணையை வச்சு கிச்சடி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே பொரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா பெரிய சைஸில் 2 பச்சை மிளகாயை அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கேரட்டு, பீன்ஸு, தக்காளி இது எல்லாமே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வதங்கிறதுக்காக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். உப்பு மஞ்சத்தூள் சேர்க்கும்போது சீக்கிரமாக காய்கறி வதங்கி வந்துடும். அதுக்காக தான் இது நல்லா ஒரு அரை பதத்துக்கு வெந்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் நம்ம திணை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 2.5 கப்லேருந்து 3 கப் வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கூடவே கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு தூவி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். திணையை ஒரு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது ஊற வைக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் திணையை சேர்த்துருக்கேன். திணையை ஃபஸ்ட்டு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு லிட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் மூடி வச்சு. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இன்னும் என்கிட்ட பட்டாணி இல்லை, பட்டாணி இருந்து அதை சேர்த்து செஞ்சால் இன்னமும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா தளன்னு கொதித்ததுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி மூடிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி எடுத்ததுக்கப்புறம் திணை கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிரும். இது நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.